Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழா அந்த ஷோவில் இருந்து ஒரு எபிசோடு. நிகழ்ச்சிக்கு பேயுடன் வந்த நபர், மிரண்டு போன ஹோஸ்ட். இந்த டைட்டிலை பார்த்து தான் இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும்னு நான் எடுத்து வந்திருக்கேன். பேய்களை பற்றி பேச போகிறாங்க போல இருக்கு. நீயா நானாவில் ஆல்ரெடி பேய்களை பற்றி பேசுனது, நான் இப்போ பேய் இங்கே வர வைக்கிறேன் அப்படின்னு போயிட்டு பல்ப் வாங்கிட்டு வந்த மூமெண்ட் எல்லாம் இருக்கு. இவர் என்னடான்னா பேயோடே வந்துட்டாரா, மிரண்டு போன ஹோஸ்ட். நம்ம ஆவுடையப்பன் போது மிரண்டே போயிட்டாரு. ஆவுடையப்பனே கூட்டிட்டு வந்திருக்காரோ? இல்ல இன்னொருத்தர் கூட்டு வந்திருக்காரு. ஹோஸ்ட் மிரண்டு போயிட்டாரு. இவருக்கு ஹோஸ்ட் யாரு, ஆவுடையப்பன் யாருன்னு தெரியாது. இவர் சொல்றாரு ஆவுடையப்பன் தான் இந்த மாதிரி ஆடியன்ஸ்ல வந்து உட்காந்துருக்காரு போல இருக்கு. அவர்தான் ஹோஸ்ட் தெரியும். நான் என்ன அழகா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஆவுடையப்பன் தான் பேய கூட்டு வந்திருக்காரா, மிரண்டு போன ஹோஸ்ட் பேயுடன் வந்த நபர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இவர் எல்லாத்தையும் தப்பு பாத்தீங்களா. நான் டீட்டெயிலா புரிய வச்சுட்டேன். அப்ப அதுலயும் அவருக்கு தேவையானது ஆவுடையப்பன் தான் பேயோட வந்திருக்காரு, அப்படியே மிரண்டு போறாரு. இந்த சுகர் வந்தவன் ஃபைல்ஸ் வந்தவனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சண்டை செய்யணும். யூடியூப்ல இருக்கிற காம்படிஷனுக்குள்ள நான் இறங்கி அப்படின்னு சண்டை பண்ணேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். இது ஒரு 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ஸோ நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, எனக்கு பேய் பிடித்திருக்கிறது என சொல்பவர்கள் விசஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவர். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குண்ணா. எப்ப பிடிச்சது? சொல்றேம்மா சொல்றேன். ஆனா 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க வீட்டு கேட்டை நான் இந்த கையில பிடிச்சேன். என் வீட்டு கேட் அப்படியே என்ன பிடிங்க என்ன அவ்வளவு தூரத்துக்கு தள்ளிடுச்சு. ஆனா அந்த கேட் இருக்கிறதுனால தான் அந்த ஆவியால என் வீட்டுக்குள்ள வர முடியல போல. ஏன் கேட்ல என்ன சக்தி இருக்கு? தெரியாது சார். உண்மையிலே பேய் கதையா இருக்கு. ஆமாண்ணா, அதனாலதான் நான் தருமபுரியிலேருந்து தனியா கார் வச்சு இங்க வந்திருக்கேன். உண்மையை சொல்றதுக்கு, பொய் சொல்றதுக்கு இல்ல. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப இவங்க சொல்றது இல்ல, தனியா கார் வச்சு பொய் சொல்றதுக்கெல்லாம் நான் வரல, உண்மை சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். தர்மபுரியில இருந்து. இப்ப நீங்க கேட்டை தாண்டி தனியா கார்ல வரும்போது அந்த பேய் ஒண்ணும் செய்யலையா? அது அப்ப இல்ல, 6 வருஷத்துக்கு முதல் தான். கொரோனா பேயா? இந்த சொல்லுவாங்க, எங்க பாட்டி ஒரு கதை சொல்லுவோம். ஐயோ நான் நம்பி இருக்கேங்க. என்னைய வந்து காப்பாத்துறாங்களாம். சொல்லுவேன், தம்பி பேய் அப்படி எங்கேயாவது வந்ததுன்னா என்ன பாட்டி பண்ணணும், மந்திரங்கந்திரம்லாம் எனக்கு தெரியாது பாட்டினா. அதெல்லாம் தேவையில்ல, பேய் வந்துச்சுன்னு வச்சுக்க, டக்குன்னு டவுசரை கலட்டிட்டு ஒண்ணுக்கு பேஞ்சிரு. ஒண்ணுக்கு பேஞ்சா ஒண்ணுக்கு நம்ம எச்சி அதெல்லாம் பேய்க்கு பயம். டக்குன்னு பேய பார்த்து திரும்பி நின்று அப்படின்ட்டு டவுசரை கழட்டிட்டு சர்ன்னு பேணுமா. அப்ப நாங்கிட்ட பேய் வரும், ஒண்ணுக்கு வருமா? லாரன்ஸும் சுந்தர்சி சாரும் இவங்க கிட்ட கதை கேட்டாங்கன்னா அடுத்த பாட்டுக்கு ரெடியா அந்த மாதிரி தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. டேய் உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? கான்ஃபிடென்ட் வாழ்க்கையில இந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வையேன் பிக் ப்ராப்ளம் வச்சு. இப்பொழுது என் மீது பேய் இருக்கிறது அப்படின்னு சொல்ற யாரா இருக்கீங்களா? என்ன தைரியமா சொல்லுங்க சார். இப்போ உங்க மேல பேய் இருக்கா? ஆமா சார். இப்ப பேசுற நீங்களா பேயா? இப்படின்னா சாரக போதும். நான் வெளிய வரணும்னு நினைக்கிறீங்களா? நான் என் தங்கச்சி மேல வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? யார் தங்கச்சி? நான் என் தங்கச்சி அஸ்னாத் பேகம். புரியல. இல்ல, நான் இப்ப என் தங்கச்சி மேல வரணுமான்னு கேக்குறீங்களான்னு நீங்க வந்து தானே பேசிட்டு இருக்கீங்க. அப்ப வந்துட்டீங்கல்ல, வந்ததுதான் வந்தீங்க. 4 குறைஞ்ச வித்தைய காட்டிட்டு போக்க. என் பேர் சகிலா. நான் திடீர்னு போன வருஷம் நான் இறந்துட்டேன். அப்புறம் என்னாச்சு? என் தங்கச்சி வந்து வர முடியாத சுச்சுவேஷன்ல நடக்க பண்ணிட்டான். என் தங்கச்சி அழுது அவ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பெட்ல முட்டியம்பாக்கத்துல அட்மிட் ஆயிட்டா. அதனால நீ பார்த்த ஒரு ஓடிப்பேன். எனக்கு சுகர் அதிகமா வந்து அகல மரணம் அடைஞ்சிட்டேன். நான் ரத்த கட்டி சாவ போற நீ. வரக்கூடாதுன்னு தான் நேற்று அவ பொண்ணுட்டே நான் சொன்னேன். போனா கிண்டல் பண்ணுவாங்க, என்னை அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்லியிருந்தேன். அதையும் மீறி அவ கூட்டிட்டு வந்துட்டா. ஆனா இங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒண்ணுன்னு பேசுறத பார்த்தா ஏன் நான் இன்னும் உள்ளே இருக்கணும்? கங்காளம்மா ஒத்தடா.
வாங்க. அதுக்கு தான் இப்ப வெளியே வந்திருக்கேன். சாட்சி வந்து வரணுங்கிறது கிடையாதுங்க. என் தங்கச்சி அவர் உண்மையில மிரண்டு போயிட்டாரு. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ இவங்க எவ்வளவு பேசுறாங்கல்ல, இப்போ போயிட்டு இந்த ஷோவுக்குன்னு வந்த தங்கச்சி வந்தோடனே என்ன பேசுறாங்கன்னா பாருங்க. அக்கா சொன்னதெல்லாம் தங்கச்சிக்கு இப்போ ஞாபகத்தில் இருக்குமா இல்ல இருக்காதா, எப்படி அது ஒர்க் ஆகுதுங்கிற அந்த ஒரு மெக்கானிசத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா. இப்போ நீ பேய் இப்போ நீ வந்திருக்கீங்க, ஆமா. அவங்க நம்ப மாட்டாங்க, நம்ப வைக்க ஏதாவது பண்ணுங்க பாப்போம். என்ன பண்ணணும்னு நான் சொல்றாங்க. நீங்க என் மேல வாங்கம்மா. அவங்க நீ என் தங்கச்சியா, தங்கச்சி கிட்ட மட்டும்தான் வருவேன். என் தங்கச்சி மேலதான் நான் இருக்க முடியும். நீ யாரு நான் உங்க மேல வர்றக்கு? நான் சும்மா சொன்னேன். அப்படிலாம் வர முடியாது. உன்னை தொங்க விட்டு ஒரு கையை பறி கொடுக்கறக்கு. இப்போ அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு எதிராக பேசுறவங்க, அவங்க பொதுவான ஆளு. இப்போ பேய்க்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை பண்ணா பேய் நம்புற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறேன். அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி. சொல்றேன் சார், என் தங்கச்சிக்கு வந்து அதிகமா கருவாட்டு குழம்பு வைக்க மாட்டா. ஏன்னா அவங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காதுன்ட்டு. என்னப்பா இதெல்லாமே பழைய கதைகள். தலை விரிச்சு போட்டுட்டு ஆடணுமா இல்ல உருளை சொல்றீங்களா? எங்க ஏர்வாடியில உருட்டுவாங்க தெரியுமா, கடகடன்ட்டு. அவங்க கேக்குறேன்னா இப்போ மனிதர்கள் செய்ய ஏங்க இது எவ்வளவு பெரிய ஒரு பிரேக் த்ரூவான ஷோ தெரியுமா? மனுஷன் பேய்கிட்ட பேசிட்டு இருக்கான். அதான் அவரே இப்ப கொடுத்து வச்சவரு. ஆனா அவருக்கு அது புரிய மாட்டேங்குது. இது வந்து நீயா நானா வா தமிழாவா எல்லாத்தையும் மிஞ்சி, எல்லாம் டாக் ஷோவெல்லாம் மிஞ்சி, இது வேற லெவல். எவ்வளவு லைட்டுக்கு மத்தியில இருந்து அவர் பேசுறாரு. ஒரு பேய் வந்து மனுஷன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கு. ப்ளீஸ், அவங்க நார்மல் பீப்புள் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஷோவை நீங்க ஹிட் ஆகி இருக்க வேண்டாமா? முடியாத ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து காட்டினா நான் பேய் நம்புறேங்காங்க. அப்படிதான் செய்ய முடியுமா? ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. நான் வந்தேன்னா என் தங்கச்சிக்கு ரெஸ்ட் கொடுத்துருவேனுங்க. இப்போ நீ பேசுறது பேயா அக்காவா? வாங்க கன்ஃபியூஸ் ஆகுது. நான் அக்கா தான் பேசுறேனுங்க. ஓ அக்கா தான் பேய். அரை மணி நேரமா கதையா தங்கச்சிக்கு ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். தம்பி அவரு அவடையப்பா இவ்வளவு நாடி பேய்கிறதே பேசிட்டு இருக்க வைக்க முடியும் பேசிட்டு இருக்க. அவடைய பொண்ணுக்கு இது வரைக்கும் தெரியல நம்ம சக்கிலாட்ட பேசுறோமா இல்ல பேக முட்டை பேசுறோமா. செய்ய முடியாத ஒரு விஷயத்தை பேய் செய்து காட்டணும்னு நம்புறாங்க. செய்ய முடியுமா? என்ன சார் பேய் போய் செய்ய முடியும்? வந்தா கொஞ்சம் இருக்கணும், அவங்க ஆசைப்பட்டதை சாப்பிட்டு போறோம். சாப்பிட்டு போறோம். என்ன சிரிப்பு ராஸ்கல். என்ன சார் நாங்க செய்யணும்? இமயமலை ஏதாவது தள்ளி வைக்கணுமா? நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் பேய் போயிட்டு நார்மல் ஆள் வர முடியுமா? இப்ப வர முடியாது. இன்னும் எனக்கு ஒரு வாரத்துக்கு நான் என் தங்கச்சி கூட தான் இருப்பேன் சார். சோ நான் வந்துட்டேன். இப்ப நீங்க டக்குன்னு தங்கச்சி இடக்கு முடக்க ஏதாவது கேட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவேன். அதனால ஒரு வாரம் எப்படி இன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருக்கல, நான் வீட்டுக்கு போய் செட்டில் ஆகுற வரைக்கும் ஒரு வாரத்துக்கு நான் தங்கச்சியை விட்டு போக மாட்டேன். அப்போ ஒரு வாரம் அப்ப தங்கச்சி புருஷன் இப்ப எப்படி வாழ்றது? தங்கச்சிக்கு இப்போ ஒரு வாரம் ரெஸ்ட் கொடுத்துட்டீங்க. அது இந்த ஜோவில் யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை. நான் எதுல இருந்தா கேட்பேன். ஏமா அப்ப அந்த மனுஷனோட வாழ்க்கை நீ வந்து ஒரு வாரம் தங்கிட்டு போனா என்ன அது? அவர் எங்கேயாவது ஒரு பேயை பார்த்து போக வேண்டியது ஒரு வாரத்தில். இல்ல யோசிச்சு பாருங்க, நீ பேய்ங்கிறத சொல்லு, நான் நம்புறேன். பேய்னா வித்தியாசமா ஏதாவது பண்ணி சொல்லு, ஏதாவது நம்புற மாதிரி சொல்லு. என் தங்கச்சி வீட்டுக்காரருக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்காதுக்க. ஏமா உன் குடும்ப விஷயத்தெல்லாம் கேட்கல, நீ பேய்னா அதுக்கு இது மாதிரி ஏதாவது பண்ணு. இவங்க தான் அந்த நபரா டைட்டில் இருந்த நபர் எல்லாமே பேய் தான் பேசும். ஆமா கண்டிப்பா. பொதுவான அளவு கேட்கிறேன். உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே முதல் முறையாக நான் பேய் கிட்ட பேசுறேன்னு பெருமையா இருக்கு எனக்கு. ஆமா இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரு. பேயை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் பேய்க்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கிறது கருவாட்டு குழம்பு பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் எதை பத்தி பேசினாலும் தங்கச்சி கருவாட்டு குழம்பு, எனக்கு பிடிக்கும் கருவாட்டு குழம்பு. சோறு ரெண்டாவது களிக்கிண்டி சாப்பிட்டேன். நான் சுகர் இருக்கிறனால களிக்கிண்டி தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். பேய்க்கு சுகர் இருக்குமா? முந்தி பேயா முந்தி. இப்போ உங்க தங்கச்சி கிட்ட 2 நிமிஷம் பேசணும் ஆசைப்படுறேன், பேசலாமா? வர வாய்ப்பு இருக்கா சார்? அப்படியே எங்க அம்மா கிட்ட பேசணும் சார். உங்க அம்மாட்ட நான் ஏன்பா பேசணும்? நான் பழனியில பிறந்தேன். உங்க அம்மா எந்த ஊர்ல பிறந்தாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் என்ன நீங்க வந்த இல்ல அவங்க அம்மாட்ட பேசணும்னு சொன்னா நான் எப்படி சார் அவங்க அம்மாட்ட பேச முடியும்? ஒரு நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் தம்பி, நான் மைக் தரேன். பேய் கிட்ட சண்டை போடுற அளவுக்கு உனக்கு தைரியம் கிடையாது. கொஞ்சம் பேசாம இரு. என்னமா பேய்
நமக்கெல்லாம் சளி. எனக்கு ஒரு விஷயம் சந்தோஷமா இருக்கு என்னன்னா, நான் சொன்னா பேய் கேக்குது ஒண்ணு, ரெண்டாவது நான் ஜோக்ஸ் சொன்னாலும் சிரிக்குது ஒண்ணு. இது போது எனக்கு பேயவே சிரிக்க வச்ச நகைச்சுவை நடிகர் இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா? மிஸ்டர் ராவுடி ஏற்பட்டு இருக்காரு. கார் டிரைவிங் பண்றேன் நான். செங்கல்பட்டு டு திருப்பூர் ரூட்ல போயிருந்தேன் சார் ஒரு டைம். திடீர்னு யாரோ ஒரு ஆள் மேல ஏத்தின ஃபீல் சார் எனக்கு. பேய்ட்ட கொடுங்க சார், அது பேசட்டேன். நைட்டு ஒரு 2 மணி இருக்கு வீட்டுக்கு வந்து படுத்துட்டு மறுநாள் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல சார். 3 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து சுயநிலைவே வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து சொல்றாங்க, நான் வந்து அந்த 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வயசு பையன் என்னெல்லாம் பண்றான் அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் சார் வீட்டுல. வண்டி காமாட்சி வண்டி பொள்ளாச்சி வண்டி என்னலாம் பண்ணீங்க? அதாவது காலையில உண்மையிலே என் பொண்டாட்டி கிட்ட நான் போயிட்டு ஆண்டி என் சைக்கிளை காணும் தேடி கொடுங்க என் பொண்டாட்டிட்ட போய் கேட்டிருக்கேன். சரி, பேய் வந்துச்சுங்க, பக்கத்துலயே பேயோட உட்காந்துருக்கீங்க, பயமா இல்லையா? இல்ல அதனாலதான் சார் நான் வந்து ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கேன். நீங்களே பார்த்திருப்பீங்க. மொத்த என் உடம்புல வந்து 15 பேய் வந்து அடிச்சு வரத்துனது. 15 பேயா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஒரு உடம்புல ஒரு பேய் வந்தாலே பேயாட்டம் ஆடுவாங்க. 15 பேய் வந்துச்சு, எப்படி ஒரு ஆள் 2 ஆள் 47 பேத்தை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன். ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புடு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா கைட்டாங்களா? 47 பேர் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கீங்களா? யார்ல உடம்புல இருந்தவங்க. இது என்ன சொன்னதா போச்சு? எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் பண்ணல, யாரோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. எங்க அம்மா காத்த கடிச்சு துப்பி இருக்கேன். அப்பா அம்மா மேல உள்ள கோவம் கேட்கணும், அவங்க அம்மா காதுல எதுவும் சிமிக்கி தொங்கிச்சாங்க, தொங்கின மாதிரிதான் இருந்திருக்கு. இல்ல உண்மையிலேயே உள்ள வந்து யாரோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பேசும்போது 3rd person பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. the choice of words. காதை கடிச்சு துப்பி இருக்கேன்னு சொல்றாங்க, நான் 48 பேரை தூக்கி போட்டு மிரிச்சிருக்கேனா அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது இல்லை, இன்னொருத்தவங்க சொல்லி கேட்கறது. இது இவருக்கே தெரிஞ்ச மாதிரி 48 பேரை தூக்கி போட்டு மிரிச்சிருக்கேன், எங்க ஆத்தா காதை கடிச்சு துப்பி இருக்கேன், இன்னும் சொல்லவா போதுமா அப்படிங்கிற மாதிரி இவர் பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்காரு. மூக்க உடைச்சிருக்கேன். என் வீட்டுக்காரமாவ நீ யாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன். நீ தள்ளியே நில்லு ஒரு நிமிஷம். அவங்க கூட விஷயம் தெரியாம பக்கத்துல போய் நின்று கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு திருப்பிட்டாப்லையா? கிரிமினல் வேலை பண்ணிட்டு அது உள்ள இருக்கிறவங்க பண்ணதா? பக்கத்துல நின்னல அப்பவாது சொல்லலாம்ல, நான் 2 பேரை காலை கடிச்சு துப்பி இருக்கேன், நீ பக்கத்துல நிக்காதுன்னு சொல்லலாம்ல, நான் இங்க நின்று கேட்டுட்டு இருக்கேன். அவடையப்பா பேய் சிரிக்குது. அவடையப்பா ஐயோ என்ன அவடையப்பா, நீங்க தான் பெரிய ஆள் போல இருக்கு. பேய் வாயை பத்தி சிரிக்கிற அளவுக்கு நகைச்சுவையா பேசுறீங்க. அவடையப்பா அப்படி காலை கடிச்சுனா என்ன இருக்கும்? செத்துருப்ப. ஏய் ஓ மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. பேய் நீங்க கதைன்னு சொல்றீங்களா? அவங்க சொன்னாங்க, நான் கதைன்னு ஒத்துக்கிறேன். உண்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கேன். இங்க இருக்கிறவங்க ஒரு 2 நாளைக்கு வந்து தங்க சொல்லுங்க. அவங்க கதையை கடிக்கிறதுக்கு நீங்க இது தெரிஞ்சு யார் போய் தங்குவாங்க? ஏங்க 2 நாள் வந்து தங்க சொன்னா நீங்க கோவத்துல எதையும் போட்டு அடிச்சு ரத்தம் வர வச்சுட்டு பேய் பண்ணிச்சு, இப்ப பேய் இருக்குன்னு நம்புறியான்னு கேட்டா இப்ப 2 வேணாம், பக்கத்துல வேண்டாம். பேய்க்கே சிரிப்பு அடக்க முடியல, கையெல்லாம் சிரிக்குதுமா. ஊருக்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூட்டு போறாங்க. ஆட்டோக்குள்ள உட்காந்துருக்கேன். பின்னாடி ஒரு திண்ணீர் எரியவும் அந்த ஆட்டோவையே நான் தூக்கி எறிஞ்சுவேன். இப்படி மூட்டை அவுத்து போட்டுற 2 நாள் உங்களுக்கு யாரும் தைரியம் இருந்தா என் கூட இருக்க முடியுமா? வரேன் உங்காதீங்க, வரேன். ஆட்டோ தூக்கி போட்டாச்சு. அடுத்து ஏண்டா நான் கதையா சொல்றேன், போட்டான்டா பூசாரி 2 பேருமே அடிச்சு இப்படி எல்லாம் பிடிச்சி ஆஞ்சி கீழே போட்டு தள்ளி கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுப்பா. 47 பேரை தூக்கி போட்டு மீச்சிருக்கேன், காதை கடிச்சிருக்கேன், மூக்க உடைச்சிருக்கேன். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. 17 பேர் இருக்கா போயிருச்சா? இப்ப இல்ல. 17 பேரோட பேரை சொன்னாங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒரு 10 பேர் இருக்காங்க. ரமேஷ், சுரேஷ், திவாகர், ஏங்க இது வந்து சும்மா இந்த கதை சொல்லும் போது சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா, ரமேஷ், சுரேஷ், கோபு, கூபு, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர வேணாமா? ஒரு இப்போ உங்களோட ஊர் ஐயருங்க எல்லாம் அதை நம்புறவங்க நீங்க கொடுத்த அடியெல்லாம் வாங்கிட்டாங்க. பேய் நம்பிக்கை இல்லாதவங்க 2 நாள் வந்து தங்க சொல்றீங்களே, நீங்க லைட்டா காதை கடிக்க கிட்ட வரும்போது டுக்குன்னு எட்டி விட்டு பல்லு தவடையெல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? எல்லாரும் உங்க ஊர்க்காரங்க மாதிரி உங்ககிட்ட அடி வாங்கிட்டே இருக்க மாட்டாங்கல்ல. பேய் இருக்குன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறீங்க. ஆட்டோ தூக்குவேன் நீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு செஞ்சு காட்டினா அது ஓகே.
அதான் பிரச்சனையே. அதனால தடவை என் முடியை புடுங்கிதான் எங்கேயோ போய் ஆணி வச்சு அரைஞ்சு வச்சிருக்காரு. அந்த இடம் எங்கன்னு கேட்டு அந்த ஆணி நானே புடுங்குறேன். புடுங்க என்ன ஆகும்? நமக்கு பாதுதான் புடுங்க திருப்பி அந்த ஆவி என் மேலதான் வரும். அப்ப இவங்க நம்புவாங்களா? தெரியாம ஏதாவது சொல்லிட்டேன். நீ பாட்டுக்கு ஆணியை எழிய புடுங்கி நீ தானே கலாய்ச்சது வந்துடாத. ஆணியை புடுங்க வேண்டாம், பேசாம சரியான பைத்தியம் போல இருக்கு. ஒரு அக்கா கூட நல்லா பேசும் பழகும். அவங்க வீட்டுக்காரர் வந்து கேக்குறாரு, என்ன பையன் பொண்டாட்டி கூட பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. ஏன் ஒய்ஃப் நம்பர் நீ எதுக்கு ஸ்டோர் பண்ணி அவங்க ஒய்ஃப் எனக்கு அக்கா தங்கச்சி மாதிரி. அவருக்கு கோவம் வந்துருச்சு. அப்ப வந்து அவர் என்ன சொன்னாரு, ஏன் ஒய்ஃப் நம்பர் என்கிட்ட கூட கேட்காம ஸ்டோர் பண்ணுவியா நீ? என் தங்கச்சி நம்பர் நான் ஸ்டோர் பண்ண கூடாதா சார்? ஒரு வாரம் கழிச்சு அந்த ஆள் வந்து அலறி கொட்டை அரைச்சி குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். கரெக்டா 5 மணிக்கு உயிர் போயிடுச்சு. கரெக்டா 16வது நாள் நிஜ ரூபத்துல ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இங்க செவுத்துல நின்னுட்டு என்ன அமுக்குறான். இங்க சிரிச்சு நீ ஒண்ணு நம்ப போறது இல்ல. ஆமா, நீங்க சொல்றது கூட ஒரு பொய்ய கூட நல்லா சொல்லுங்க. ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஏய் இல்லன்னு சொல்றவன் சிரிக்காதீங்க. ஏன் சிரிக்குவே? நமக்கு ஜபரம். நான் உண்மையை தான் சார் நான் சொல்றேன். நம்மளா போங்க. ஒரு சிரிப்பு சிரிச்சது பாருங்க. இவங்களோட சிரிக்கிற மாதிரி நான் சிரிக்கிட்டா? இது காமெடியே இல்லையா? பேய் பயப்படுது. முடிஞ்சா இப்ப வந்து எனக்கு தங்கச்சி போல பயந்தது. அதான் சொன்னேனுங்களே, நான் எழுந்துட்டேன். நான் இதுக்குமே பேய் ஹியூமிலேட் ஆயிடுச்சுப்பா. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. எங்க பேய் பயந்துட்டா ஒரு பேய் சிரிச்சு பயந்து அசிங்கப்பட்டு எல்லாம் நான் இன்னைக்கு பார்த்தேன். ஒட்டுமொத்த பேய் அசிங்கப்பட்டு போச்சு. நான் கூட டைட்டில பார்த்துட்டு பேயுடன் வந்த நபர் அலறிய ஹோஸ்ட் அப்படின்னோடனே பயங்கரமா ஏதோ நடக்க போகுதுன்னு நினைச்சேன். பேயை வச்சு காமெடி ஷோ பண்ணீங்க பாத்தீங்களா? அங்க நிக்குதுங்க அந்த சேனல். ஒரு எந்த சேனலும் இப்படி பண்ணல. பேயை கூட்டு வந்து கலாய்ச்சி விட்டது இந்த ஷோவில் தான். ஸோ வேற மாதிரி பேய் இல்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க எபிசோட் ஆரம்பிச்சதுல இருந்து. அவ்வளவே பேயா சிரிக்குது, வாயை பொத்துக்கிட்டு சிரிக்குது, பேய் பயப்படுது. ஆமா நீ பேயா? ஆமா. எப்படி நம்புறது? ஏன்னா எனக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கும். எங்களுக்கு தான் கோழி குழம்பு ஆட்டு குழம்புலாம் பிடிக்கும். அப்ப நாங்களும் பேயா? ஆனா இந்த 2026லயும் இருக்கதான் செய்றீங்க. தைரியமா ஷோவுக்கு வந்திருக்கீங்க பாருங்க. அதுல என் கடைசியா வந்தவர் அழகா ஒரு கள்ளக்காதலை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவன் என்ன ஊன்னு அமுக்குறான. அவர் ஏன் முத சாகணும்? கள்ளக்காதலுக்கு ஒரு ஆளை கொண்டுட்டு டக்குன்னு நடிக்கிறாரு. என்னமா என்ன சார் இது? இப்ப எல்லாம் பண்ணி விட்டு பேய்ங்க வேண்டியது. அவன் காதை கடிச்சு துப்பிட்டேன். அதுக்கு அது பேய் பண்ணது, நான் பண்ணல. எங்க ஊரு பூசாரி மயிரை பிடிச்சி பிடிக்கிட்டேன், பேய் பண்ணுச்சு. ஒரு கள்ள காதல், அது பேய் தான் பண்ணுச்சு. அவங்க எப்படியாவது ஒரு ஆட்டோ கொண்டு நிப்பாட்டுறீங்க, ஒன்று தூக்கி போடணும். அதான் சொல்லிட்டாரு உசாரா. இப்ப யாரும் இல்ல. அந்த ஆணியை கண்டுபிடிச்சு புடுங்குனே எல்லாரும் காலி ஆயிருவீங்க. சரி, கொண்டு போய் 14 பேர் ஆவியையும் ஆணியை அடிச்சாச்சு. அதை தேடி பிடிச்சி எனக்கே எங்க இருக்குன்னு தெரியாது, புடுங்கினாதான் என் மேல வந்து ஏறுவாங்கன்னு சொல்றீங்க. அப்போ இப்போ உங்ககிட்ட பேய் இல்லை. என்ன தைரியத்துல என் கூட வந்து 2 நாள் தங்குங்க நீங்க? இல்லாத பேய் எப்படி வர வைப்பீங்க? அந்த பாயிண்ட விட்டுட்டாரு. எதுக்கு 2 நாள் தங்க வச்சீங்க? அப்ப அது அந்த ஆணி எங்க இருக்குன்னு தெரியாது. நான் அந்த ஆணியை தேடி பிடிச்சி புடுங்கினாதான் பேய் வருமா? ஆனா 2 நாள் வந்து தங்குங்க. நான் வந்து சொல்லவா கதை? 1000 கதை வச்சிருக்கேன். இது மாதிரி ஆட்டோவை தூக்குனது, ஃப்ளைட்டை முடிச்சது, ரயிலையே நிப்பாட்டி 2 பெட்டி எந்த பக்கமும் 2 பெட்டி அந்த பக்கம் அனுப்பின கதையெல்லாம் இருக்கு. சொல்லவா? சும்மா வாங்க சார். ஆனால் கடைசியில் அந்த அவருக்கே அவங்க என்ன நம்மளை நக்கல் பண்ணுறது, பட் நான் அவங்க நக்கல் பண்ணுறேன். எங்கே நக்கல் பண்ணி காட்டு, மறுபடியும் அவரே நக்கல் பண்ணிக்கிட்டாரு. ஆனாலும் சக்கீலா பேய் தான் சூப்பர். அது ஒரு கருவாட்டு குழம்பு என்ன, சுகர் வந்த பேய் என்ன, அதுதாங்க அது.
செத்து போனதுக்கு அப்புறமும் இந்த சுகர் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருப்பாருங்க. செத்தாலும் விடாது போல இருக்கு இந்த டயபெட்டிக் நம்மள. அதனாலதான் சாகுறாங்க. செத்ததுக்கு அப்புறம் போய் தர வேண்டியதானே. அப்பயும் பாருங்க, பேயா வந்து பிடிச்சத திங்க முடியல, சுகர் இருக்குல்லே, அதனால கறியை கிட்டி தான் திங்க முடியும். என்ன பண்ண சொல்றீங்க? பாவமுங்க பாவமுங்க. இந்த நோய்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு செத்தாலும் அந்த நோய் போக மாட்டேங்குது. சரி, பட் ஹிஸ்ட்ரியில் நின்று விட்டார் ராவுடையப்பன். பேயுடன் ஒரு ஷோ, சூப்பர். கோபி அண்ணா இப்போ இதை மாதிரி ஏதாவது பண்ணினாதான் நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு வர முடியாது. சட்டு போட்டு ஏதாவது ஒரு பேயை கூட்டு வந்து நீங்கள் டக்கு புக்குன்னு ஏதாவது பண்ணுங்க. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.